1999 அப்போது மைக்கேல் ஆண்டர்சன் 3 அப்படிங்கிற இவர் பர்கர் கிங் கடையோட மேனேஜரை கன் பாயிண்டில் மிரட்டி அங்கேருந்து $2000 கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காரு. ஆனால் அடுத்த 2 மாதத்துலேயே அவரோட கார் நம்பர் பிளேட்டை வச்சு போலீஸ் அவரை ஈஸியாக கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்டிங் 10 மாதத்துக்கு இவரை ஒரு டெம்பரவரியான ஜெயிலில் வச்சுருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கும்போது பல அப்பீல்ஸ் எல்லாம் கோர்ட்டுக்கு எதிராக இவர் கொடுக்குறாரு. இருந்தாலும் எதுவுமே செல்லுபடியாகலை. இவருக்கு 13 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த டைமில் கோர்ட்டில் ஏற்பட்ட சின்ன ஏரர்னால இவர் வெளியில் வந்துடுறாரு. அதுவும் போலீஸுக்கு தெரியாமல். ஏன்னா இவர் அந்த 10 மாதம் வச்சுருந்த டெம்பரவரி செல்லிலேருந்து இவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவர் வெளியில் வந்து ஒரு பயங்கரமான லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தையும் பிறக்குது, ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த டைமில் தான் 13 வருஷம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு அவரை ரிலீஸ் பண்ணலான்னு போய் பார்க்கும்போது அங்கே பார்த்தா அவர் இல்லை. அதுக்கப்புறமா இங்கே வந்து இவர் ஹோம் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்துட்டு அவர் எப்படி திருந்தி நல்ல மனுஷனாக வாழ்கிறனால விட்டுடுறாங்க.